எப்பா டெவான் கான்வேக்கு இன்ஜுரின்னு கேள்விப்பட்டோம். ஆனால் அது மேஜர் இன்ஜுரியா மைனர் இன்ஜுரியா, இந்த ஐபிஎல்ல வந்து விளையாடுவாரா மாட்டாரா எதுவுமே எங்களுக்கு தெரியல. அவர்கிட்ட இருந்தும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா, அவர் இந்த ஐபிஎல்ல வந்து விளையாடுவாரா மாட்டாரா? அது வந்து ரகசியம், சொல்ல முடியாது. எதே ரகசியமா? எப்பா அவர் வருவாரா மாட்டாரா ஒழுங்கா சொல்லுங்கப்பா. நீங்கள் சொன்னாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் பிளான் பண்ண முடியும். அது வந்து மேஜர் இன்ஜுரி தான், பட் இருந்தாலும் ஐபிஎல்லுக்குள்ளே சரியாயிடும். ஆனாலும் திரும்பி வந்து ஐபிஎல்ல விளையாடி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஏதாவது பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதனால டெவான் கான்வே ஐபிஎல் விளையாட மாட்டார். ஐயோ, ஓப்பனிங் பேட்ஸ்மேனே இல்லை, உங்கள் கூடலாம் ஓப்பனிங் மேட்ச் விளையாட வேண்டியது இருக்குது. என்னத்த சொல்ல. இங்கே பாருங்கள், இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அங்கே இருக்க ஃபேஃப் இங்கே வந்துடுவார். சிஎஸ்கே பிளட்டு ஏதோ போனால் போதுன்னு விட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் நல்லா பேசுங்க. ஓப்பனர் இல்லாமல் என்ன பண்ண போகிறீங்க? ஓப்பனர் இல்லைன்னு யார் சொன்னா? கொஞ்சம் அங்கே பாரு. மே ஐ கம்மன்? ஏய், நீ எதுக்குடா வந்த? உன்னை யாரா கூப்பிட்டா? நீங்கள் தானே கூப்பிட்டீங்க ஓப்பனிங் காலையிலன்னு. ரஞ்சி டிராஃபியில் போன மேட்ச் தான் செஞ்சுரி வச்சேன், நானும் ஓப்பன் பண்ணக்கூடாதா? எப்பா ஆல்ரெடி இங்கே 1008 பிரச்சனையில் இருக்கும், தயவு செஞ்சு கிளம்பு. ஏய் நீ வாப்பா. நான் தான் அப்போவே சொன்னேன்ல என்னதான் கூப்பிடுறாங்கன்னு. இதோ வந்துட்டேன்ப்பா. ஏய் என்ன ஆளாளுக்கு விளையாடிட்டு இருக்கீங்களா? ஓப்பனிங் பண்ணுறதுனா என்ன சாதாரண விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் நானும் ஓப்பன் பண்ணக்கூடாதா? ரஞ்சி டிராஃபி செமிஃபைனலில் செஞ்சுரி அடித்து மும்பையை ஃபைனல்ஸ்க்கு கூட்டு போயிருக்கேன். என்னை மட்டும் ஓப்பன் பண்ண விடல, மேட்ச்சுக்கு 4 நோ பால் போட்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ, இவனுங்க வேற டீம்லேயே ஆல்ரெடி 1008 பிரச்சனை இருக்குது, இப்போ இவனுங்களை வேற சமாளிக்கணுமா? எப்பா இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நல்ல பேட்ஸ்மேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் வந்து ஓப்பனிங் பண்ணலாம், ஆனால் பேட்டில் இல்லை பாலில் பண்ணலாம். ஏன்னா உங்களால் நல்லா பேட்டிங் ஆட முடியும், ஆனால் பேட்ஸ்மேனால் பவுலிங் போட முடியுமா? கொஞ்சம் நம்ம டீம் நிலைமையை புரிஞ்சுக்கோங்கப்பா. சரி சரி, ஏதோ பெரிய மனுஷன் சொல்கிறீங்க, கேட்குறேன். ஆனால் எப்பவும் ஓப்பனிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வேணாம், எதுக்கு மறுபடியும் ஓப்பனரை கூப்பிட்டு புதுசாக 2 பவுலர் வந்து நின்று நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா நம்மளால தாங்க முடியாது. அதனால அந்த ஓப்பனர் பேரை மட்டுமே சொல்லிடலாம். வேற யாரும் இல்லை, நம்ம ரச்சின் ரவீந்திரா தான். பட் ஓப்பனிங்கில் ரச்சின் ரவீந்திராவை மட்டுமே ஃபுல்லாக நம்பி போக முடியாது. சீக்கிரமாகவே டெவான் கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு வரணும். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், டெவான் கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயரை வாங்கலான்னா எந்த பிளேயரை வாங்கலான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க?